அதற்கு 1/2 லிட்டர் தயிர் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கங்க. அடுத்தது தேங்காய் வந்து ஒரு அரை மூடியில் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. இஞ்சி ஒரு துண்டு எடுத்துங்க. எல்லாத்தையும் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கங்க. பாருங்கள், இதுதான் நம்ம மோர் குழம்பு வைக்கிறதுக்கான பொருள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மல்லி, இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நம்ம போட்டு ஊற வச்சுக்கணும். பச்சரிசியும் ஊற வச்சுக்கணும். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் கூட ஊற வச்சிங்க. பச்சரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மல்லி எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு ஒரு தண்ணியில் ஊற வச்சிங்க. இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், இந்த துவரம்